இந்திய ராணுவத்தை அசுர பலமிக்கதாக மாற்றும் வகையில் ஒரே நாளில் சுமார் 2,40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா ஆயுத கொள்முதலுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு அண்டை நாடுகளை கிளியடைய செய்துள்ளது. இதில் மிக முக்கியமான நகர்வாக ரஷ்யாவின் அதிநவீன S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை சிஸ்டத்தை கூடுதலாக வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. சமீபத்தில் நடந்த மோதல்களின் போது எதிரிகளின் ஏவுகணைகளை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தி இது தனது வல்லமையை உலகிற்கு நிரூபித்திருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ள இந்த சிஸ்டங்களை எதிரிகளின் ட்ரோன்கள் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க பான்ஷீர் S-1 எனப்படும் மற்றொரு ரஷ்ய பாதுகாப்பு கவசத்தையும் இந்தியா வாங்கியுள்ளது. அடுத்தபடியாக இந்திய ராணுவத்தின் பீரங்கி படையை பலப்படுத்த தேசி போசோர்ஸ் என அழைக்கப்படும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 155 மில்லிமீட்டர் தனுஷ் பீரங்கிகள் அதிக அளவில் வாங்கப்பட உள்ளன. அதிக தொலைவில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்ட இவை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிறுத்தப்பட உள்ளன. மேலும் இந்திய விமானப்படையில் நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள பழைய சரக்கு விமானங்களுக்கு பதிலாக 60 புதிய நடுத்தர போக்குவரத்து விமானங்களை வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தை கைப்பற்ற அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பிரேசில் நாட்டு நிறுவனங்களிடையே தற்போது கடும் போட்டி நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி விமானப்படையின் முதுகெலும்பாக விளங்கும் சூகோய் 30 போர் விமானங்களின் என்ஜின்கள் புதுப்பித்து அதன் ஆயுட்காலத்தை நீட்டிக்கவும் எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி தாக்கும் ஆளில்லா ஸ்ட்ரைக் ட்ரோன்களை வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படையின் பாதுகாப்பை பலப்படுத்த புதிய அதிவேக ஹோவர்கிராஃப்ட் ரோந்து விமானங்களும் வாங்கப்பட உள்ளன. நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் 60,73,000 கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்.